பெருமா பாவம் பறிந்தோம் எங்கள் வாழ்க்கைக்கு புகழ் கூட்டு Thank you.
இல்லைண்ணே நாடகம் பார்க்க வந்திருக்கும் பட்டுக்கொட்ட அம்மானே பட்டுப்பட்ட அம்மானே
இந்த போக்கோஸை வந்து எங்க முகரையில் அடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்பத்தான் அங்கே எங்க முகரை அங்கிட்டு தெரியும். நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா இதுல அடிக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க. ஆமா, அதே மாதிரி இந்த போக்கஸுமே மஞ்சள் கலர் போட்டாதான் நல்லா இருக்கும். போடுற மேக்கப் வெளியீடிலேயே மஞ்சள் கலர் நிறைய இருக்கு, அதை வாங்கி போடுங்க. இந்த வெள்ளை கலர்லாம் போடாதீங்க, அது நல்லா இருக்காது. இவரு என்ன வானத்தை பார்க்க சரியா இருக்கு, சரியா இருக்கு. ஆமா, அதனால சரி இருக்கட்டும். அதனால வந்தவளுக்கு முதல்ல நன்றி சொல்லிடுவான். எதோ மஞ்சாலும் அன்னைக்கு இறைவன் என்ன கொடுக்குறானோ அதை யாருனாலையும் தடுக்க முடியாது. அதான் முடியாது. இப்படித்தான் நடக்கும்னு ஒண்ணு விதி இருந்துச்சுன்னு வச்சுக்க, அது அப்படித்தான் நடந்தே ஆகும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய இருக்கும். நம்ம வந்து சாப்பிட்டோம் பாரு, முதல்ல அந்த சாப்பிட்ட வீட முதல்ல மறக்க கூடாது. ஏன்னா உபசரிப்பு எப்படி உபசரிப்பு, அருமையான ஒரு உபசரிப்பு. நாடகம் நடிக்கிறதே இருந்தாலும் நம்மளை கூட்டிட்டு போய் நடு வீட்டுல உட்கார வச்சு நல்லா சாப்பிடுங்கயா, வேணுங்கிறத சாப்பிடுங்கயா அப்படின்னு உபசரிச்சாக பாரு. அந்த குடும்பம் என்னைக்குமே முதல்ல நல்லா இருக்கணும்யா. வந்தவளுக்கு கூட முதல்ல நன்றியை சொல்லிடுவான். அன்பு சார்ந்த பெரியவர்களே, ஆற்றமுந்த தாய்மார்களே, நாடக கலா அரசியல் மக்களே, இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள சுற்றுவட்டார பகுதி ரசிகர்களே, காலையில் கடை சென்று மாலையில் வீடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களே, என்ற இந்தியாவை வர்க்கால வல்லரசு கூடிய இளைஞர்கள் தலைவர்களே, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய உயர்திரு காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தக்கூடிய விழா குழுவினர் அத்தவங்களுக்கும் என் சார்பும் என் கலை குடும்பத்தானின் சார்பும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றிகள் வந்து வணக்கம் வணக்கம் வணக்கம். நோட்டீஸ் எங்க அடிக்க கொடுத்துருக்கு. சரி, இங்கே வச்சுக்கிட்டா நான் என்ன பண்றது, இருக்கட்டும். அதனால நாடகத்தை கடவுள் புண்ணியத்தில் இன்னைக்கு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆமா, கடவுள்னு சொன்ன உடனே பூரா மங்களகரமா உட்காந்துருக்கேன். என்ன வளர்த்த ஐயக்கலாம். இந்த நாடகத்தை எவ்வளவு தூரம் ரசிக்கிறாங்கன்னு இதுல இருந்தே தெரியுதா? எப்படி முன்னாடி சற்று நம்மளுக்கும் சற்று எல்லாருக்குமே சேரு. ஆனா சேர்ல உட்காந்துருக்குள்ள தான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். எப்படி ராத்திரி 1 மணி 1:30 மணிக்கு லேச்சு அப்படியே கோடாங்கி அடிக்கிற மாதிரி தூக்கம் சொக்கும். சரி, என்ன பசங்க அப்படியே சுத்திக்கிட்டு மறுபடியும் அப்படியே மாட மல்லாக்க, அதுக்கு எதுவும் மருந்து இருக்கா இல்ல எப்படி? மாட மல்லாக்க விழுந்துட்டா குறுக்கு அடி விட்டு போயிரு. பின்னாடி ஆள் இருந்தா தப்பிச்சுக்கிருவிய. பின்னாடி ஆளு சைடுல ஆள் இல்லைன்னா மேற்கொண்டு மூக்கான் தண்டை உடஞ்சி மேற்கொண்டு சில்லு மூக்கு உடஞ்சி. ஆமா, அதனால கவனமா இருங்க. கடவுள் புண்ணியத்துல நாடகம் ஆரம்பிச்சாச்சு. நாடகத்தை முதல்ல நீங்க எங்களை கவனிக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். கடவுள் புண்ணியத்துல நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கடவுள்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம். என்னப்பா? பக்திக்கு எனக்கு ரொம்ப தூரம். ஏப்பா? நான் சின்ன பிள்ளைல இருந்தே சாமி கும்பிட மாட்டேன். காரணம்? அது காரணம் சொல்லுவேன்ல. சின்ன பிள்ளைல இருந்தே எனக்கு சாமி கும்பிட பழக்கம் கிடையாது. பொதுவா நம்ம ஊர்ல கிராமத்துல எடுத்துக்கிறீங்களேன், புதுசா ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா திருமணமான தம்பதிகளை பெரிய மனுஷன் சொல்லுவாங்க, டேய் புதுசா கல்யாணம் பண்ணிக்கங்கடா, போங்கடா குலச்சாமியை போய் சாமி கும்பிட்டாங்கடா, இல்லைன்னா நம்ம தெய்வத்தை போய் கும்பிட்டாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்கடான்னு. எனக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனவனா என் பெண்டாட்டி என்ன ஒன்னா என்னை சாமி கும்பிட கூப்பிட்டா. கூப்பிடும் போது நான் சொன்னேன், அடியே இங்க வா, எனக்கு சாமி கும்பிட பழக்கம் கிடையாது, நீ வேணா போய் சாமி கும்பிடு, நீ சாமி கும்பிடுறத நான் தடுக்க மாட்டேன், ஆமா எனக்கு விருப்பம் இல்ல, நீ போ அப்படின்னு. என் பொண்டாட்டி கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்கா. போனா பாத்துக்கா, இங்க 4 பேர் என் பொண்டாட்டியை கேள்வி பண்ணிருக்கேன். ஒருத்தன் என் பொண்டாட்டியை இடிச்சு விட்டேன். சரி, இவ சாமியை கும்பிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்த உடனே என் பொண்டாட்டி என்கிட்ட சொன்னா, எங்க நான் கோயிலுக்கு சாமி கும்பிட போனேன், என்னை 4 பேர் கேள்வி பண்ணாங்க, அதுல ஒருத்தன் இடிச்சு விட்டேன் அப்படின்னு. எந்த கட்டுன புருஷனா இருந்தாலும் அவனுக்கு கோபம் வரணுமா? வரும். எனக்கு கோபம்லாம் இல்ல. ஏப்பா சிரிப்புத்தான் வந்துச்சு. என்னடா? ஏன்னா வள்ளுவரே சொல்லியிருப்பார், ஒரு இடிக்கிறான். வள்ளுவரே சொல்லியிருப்பார், இன்னார் செய்தால் முற்பகல் விளையும் அப்படின்னு ஒரு குறள் ஒண்ணு வரும். சரி, நாம கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ அதை இப்ப 4 வயலுக்கு கோயில் இருந்துகிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு சிரிப்புத்தான் வந்துச்சு. இருந்தாலும் பொண்டாட்டிக்கிட்டே சிரிச்சோம்னா கஞ்சி ஊத்த மாட்டான். ஆமா, கஞ்சி கிடைக்காதுல்ல. நான் என்ன ஒண்ணு யார்கிட்ட சொல்றேன், பிட்டு புறம்பிட்டு கொண்டு வர கொண்டு அவனை யாரும் காட்டு அப்படின்னு. என் பொண்டாட்டி அறிவான ஆளு. என் பொண்டாட்டி என்ன சொன்னா, இங்க வாங்க, ஏன் கோவப்படுறிய, நீங்க என்னோட கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த நிகழ்வு நடந்திருக்குமா, நாளையில இருந்து என்னோட சாமி கும்பிட வாங்கன்னு கேட்டான். கேட்ட உடனே நான் தான் கும்பிட மாட்டேனே, நீங்க சாமி கும்பிட வேணாம், கோயில் வாசப்படி வரையும் நில்லுங்க, அதுக்கப்புறம் நான் சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்னு. அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் வீட்டுல சும்மா தானே இருக்கேன். மறுநாள் கோயிலுக்கு போகும்போது என் பொண்டாட்டியோட போனேன். போன உடனே வாசப்படி நின்று இவன் என்ன பண்ணா, என் பக்கத்துல இப்படி செருப்பு அப்படி கழட்டி போட்டான். என்னடி செருப்பு பாத்துக்கிறவா அப்படின்னு. செருப்பை பார்க்க சொல்லல, அது வாட்டுக்கு கிடக்கட்டும், நீங்க வாட்டுக்கு நில்லுங்க அப்படின்னா. இல்லடி யாராவது செருப்பு எடுத்தா ஏன்டா எடுக்கிறீ எனக்கு கேட்பல. இல்லங்க, அது வாட்டுக்கு செருப்பு கிடக்கட்டும், நீங்க வாட்டுக்கு நில்லுங்க அப்படின்னா. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு, இந்த செருப்பும் கோயிலுக்குள்ள வராது, சனியை முடிச்சவன் நீனும் கோயிலுக்குள்ள வர மாட்டேன் அப்படிங்கறத நம்ம அர்த்தம் எடுத்துக்கிற வேண்டியதா இருக்கு. இவன் கோயிலுக்கு உள்ள போயிட்டான். எக்கோல போட்டிருக்கேனே, கோயிலுக்குள்ள உள்ள போயிட்டான். உள்ள போன உடனே 2 பேர் வந்தேன். 2 பேர் வந்த உடனே என்கிட்ட கேட்டேன், அண்ணே செருப்பு சோடிக்கலாம் எவ்வளோ வாங்குறியா அப்படின்னு. எனக்கு கோவம் தாக்க முடியல. ஏண்டா நான் கோயிலை குத்தைக்கு எடுத்து என்னடா செருப்புக்கு டோக்கன் போட்டா இருக்கு, போங்கடா மானங்கட்ட போயிடலாம் அப்படின்னு. உடனே 2 பேரும் போனவங்க என்ன பேசிக்கிட்டு போறாங்கன்னா, பொம்பளை செருப்புனா பாத்துக்குருவாரு போல, ஆம்பளை செருப்புனா பாத்துக்கிற மாட்டாரு போல அப்படின்னு இப்படி சொல்லிட்டு போனாங்க. சரி, எனக்கு கோபம் தாங்க முடியல. என் முண்டாட்டி சாமி மட்டும் வெளியில வந்துட்டான்.
என் முன்னாடியே கட்டி ஏறிட்டேன். ஏன்டி சனியை முடிச்சவள சும்மா வீட்டில் கிடந்தவனுக்கு நான் வாட்டுக்கு கிடந்திருப்பேன். நீ வாட்டுக்கு என்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து 2 பேரும் செருப்பு எவ்வளோ டோக்கன் கேட்குறேன், பொம்பளை செருப்பு நான் பார்க்குறேன்றேன், என்னை கேவலப்படுத்துறாங்கடி அப்படின்னு ஒன்று. என் முன்னாடி மறுபடியும் என்ன சொன்னா, வாங்க நாளைக்கு கோயிலுக்கு வரும்போது நீங்க கோயிலுக்கு உள்ள வந்துருங்க, ஏன் வெளியே நிக்கிறீங்க அப்படின்னா, நான் தான் வரமாட்டேனே, இங்க வாங்க ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போறீங்களா இல்லையா, அது மாதிரி ஒரு மண்டபம் மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க உள்ள வந்துருங்க அப்படின்னா. மறுநாள் என்ன ஒண்ணு கோயிலுக்குள்ள போயிட்டேன். சரி, அன்னைக்கு தாண்டா மாப்பிள்ள சரவணா, சத்தியமா சொல்றேன், கோவில்ல அபிஷேகம் ஆராதனை அந்த இதெல்லாம் விழா நடக்கும் பாரு, கோயில் சாமிக்கு தெய்வத்துக்கு பண்ணுவாரு. ஆமாங்க, அத பூரா அன்னைக்கு தாண்டா கண்ணால பாக்குறேன். என்னையா சொல்ற? எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதான் இங்க பார்த்தா அதான் ஒரு அக்கா, நீ நாடகத்தை கெடுக்கிற அக்கா, பச்சை செலக்கா, அக்கா பச்சை செலக்கா, ஒரு அக்கா நீ அங்க பூரா என் கவனத்தை பூரா அங்கிட்டு இழுத்துட்ட. உன் காலில் வந்து கூட கும்புறேன், மரியாதையா உட்கார்றியா? என்ன சொல்ற நீ? ஒரு ஆளு குறுக்க பாஞ்சா அக்கா மக்களா அப்படியே போச்சு. ஆமா, ராமேஸ்வரத்துக்கு போகும்போது இல்ல, நீங்க சும்மா உட்காருங்க. அது அந்த அக்கா என்னமோ பேசிக்கிட்டு இருக்கும்ல. சரி இருக்கட்டும், நீ அந்த கோயிலுக்கு அபிஷேகம், கோயிலுக்குள்ள அன்னைக்கு தாண்டா மாப்பிள்ள உள்ள வரேன். சரி, அந்த கோவிலுக்குள்ள அபிஷேகம் ஆராதனை அன்னைக்கு தாண்டா நடக்கிறத நான் கண்ணால பாக்குறேன். என்ன சொல்றீங்க? எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டாங்க. என் பொண்டாட்டி இப்படி கையெடுத்து கும்பிடா, நான் என்ன செஞ்சா இப்படி லேசா நான் பக்கத்துல வந்து இப்படி இடிச்சா, என்னடி அப்படின்னு கும்பிடுங்க அப்படின்னா, எனக்கு தான் பக்தியே இல்லையே, எதுக்கு கும்பிட சொல்றேன்? உனக்கு பக்தி இல்லையா அப்படின்னு என் பொண்டாட்டி என்ன சொல்றா, இங்க வாங்க தேசிய கீதத்தை யாரு பாடணும்? தேச பக்தி உள்ளவன் பாடணும். இப்ப தேசத்துறையும் சேர்ந்துட்டு தானே பாடுறேன், நீங்க வடக்கு கும்பிடுங்க அப்படின்னா. அன்னைக்கு கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சேன் மாப்பிள்ள. இதுவரைக்கும் நான் தெய்வத்தை வணங்கிக்கிட்டு தான் இருக்கேன். தெய்வத்தை வணங்கணும், என்றைக்குமே கைவிடப்பட மாட்டார் என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் கடவுளை நம்புங்க. இருந்தாலும் பெண்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம், பக்தியா இருங்க, சாமி கும்பிடுங்க. ஆனா பைத்தியமா மட்டும் சாமி கும்பிடாது. பக்திக்காண்டி சாமி கும்பிடலாம், ஆனா பைத்தியமா கும்பிடக்கூடாது. ஏன் நம்ம இறைவன்கிட்ட போய் சாமி கும்பிடணும் நிறைய பேருக்கு தெரியல. இறைவன்கிட்ட போய் நாம ஏன் சாமி கும்பிடுறோம்னா, இங்க வா என்னை நல்லா படைச்சிருக்க, நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா எல்லாருக்கும் உதவி பண்றேன், அதனால உனக்கு நன்றி ஐயா அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம போய் இறைவன்கிட்ட வழிபட போறோம். அதே மாதிரி பெண்கள் கிட்ட இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க சாமி கும்பிட போகும்போது 10 பவன் 15 பவன் நெக்கில் வச்சு செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு சாமி இங்க வாரி எத்த தண்டி இப்ப புதுசா என் புரிஞ்ச வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கா அப்படின்னு போய் தெய்வத்தை போய் காமிக்க கூடாது. அவன் கொடுத்தது உங்களுக்கு. அதனால இந்த உலகத்துல ஆண்டவன் ஆடை அணிகலன் ஆடம்பரங்களை ஒருபோதும் விரும்ப மாட்டார். எளிமையான மனிதர்களை தான் விரும்புவார். அதனால அமைதியா இருந்து இந்த நாடகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நாடகத்தை எழுதிய தூங்குகிறோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம், வணக்கம், வணக்கம். ஹலோ ஹலோ, கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, காசேதான் கடவுளப்பா, காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, கடவுளப்பா, அந்த கடவுளுக்கு அது தெரியுமப்பா.
நன்றி. என்ன கரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய ஹலோ இந்த மானிட்டர் எத்தனை ஹலோ ஹலோ என்ன கரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய மதிமுறையா கல்லாக்கோட்டை நாட்டை சார்ந்த வெள்ளாள விடுதி ஊராட்சியை சேர்ந்த மங்களா கோவில் அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி அம்மாள் உடனுரை ஆதி மத்தியார் சுனேஸ்வர் திருக்கோவில் ஆடி வெள்ளி குத்துவிளக்கு பூஜையை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் எண்ணொலி கலையரங்கில் தமிழகத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடிய நடிகர்கள் கொண்டு ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீரும் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. கலை மாமணிகள் சென்னடமலா வெற்றி முரசு கொட்டி தனக்கோர் பாணியை நாட்டிக் கொண்டிருக்கும் மதிமுறையாக அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய மதுரையை சேர்ந்த சந்தனகுமார் அவர்கள் இடம் வேலன் வேடன் விருத்தனாக ஒருத்தனாக நடிகை காத்துக்கொண்டிருக்கிறார். அதற்கடுத்தபடியாக குயில் குருளசேவாணி வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தால் துருவ நட்சத்திரமாக விளங்கக்கூடிய உங்கள் அன்பை ஆதரவை பெற காத்துக்கொண்டிருக்கும் மதிமுறையாக மதுரையை சேர்ந்த மதிமுறையாக அன்பு சரவணகுமாருக்கு அத்தாட்சியுமாகிய எஸ் சக்தி பாரதி அவர்கள் இடம் வள்ளியாக நடிகை காத்துக்கொண்டிருக்கிறார். அதற்கடுத்தபடியாக அடுக்கு சொல் நாயகன் உனக்கு அத்தாச்சின்னு சொன்னா சூப்பர். இது எது யாராவது உன்னை சேர்த்து விட்டோம்னா எனக்கு கோயில் செல கூட கட்டுவேன் போட வழங்காத பயில. அப்ப எனக்கு என்ன அத்தாச்சி இல்லாம அப்புறம் நொத்தாச்சியா பங்காளியா? சாராம்சப்படி உங்களுக்கு என்ன? எனக்கு தங்கச்சி. எனக்கு உனக்கு அத்தாச்சியா? நீங்க எனக்கு மச்சனே. உனக்கு பங்காளி நான் பங்காளினா எனக்கு தங்கச்சினா உனக்கும் தொங்கச்சிடா. சரி இருக்கட்டும். எடுவட்டவன் எப்படி நாடத்துக்கு எடுத்து போயான் போல ஒரு பொம்பளை நோக்கத்திலே இருக்கான் போல. மதிமுறையாக சக்தி பாரதி அவர்கள் வள்ளியாக நடிக்க அதற்கு அடுத்தபடியாக அடுக்கு சொல் நாயகன் துடிப்பாக பேசக்கூடியவர் நார்மல மதிமுறையாக என்னை திசையை திருப்பி வரான்பா கருவனூரை சேர்ந்த எஸ்பிபி கீதப்பிரியன் அவர்கள் இடம் கழகப்பிரியன் நார்மலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பாடும் பாட்டுகளுக்கு சிறு சிறு முறைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள அருமை பாசமிகு அன்பு அண்ணன் திருச்சியை சேர்ந்த அடைக்கலசாமி ஐயா அவர்களுடைய புதல்வன் இருப்பு மதுரை பிறந்தது திருச்சி BMA அருண் அவர்கள் என்னிடம் 6 மணி மேம்பாட்டை சேர்ப்பார்கள். எப்படி பெட்டிக்கார் பாடுறாரு இவர் மிகப்பெரிய ஒரு அறிவாளியா. பெட்டிக்கார் மிகச்சிறந்த ஒரு அறிவாளி. அறிவுள்ள ஆளுகளுக்கு பூரா மண்டையில மச்சர் இருக்காது. இப்ப நம்ம கீழே உட்கார்ந்துருக்கோம் பாரு, நாங்க எல்லாருமே இந்த தெய்வத்தோட குழந்தைகள் அப்படின்னு இல்ல. நம்ம எல்லாருமே அவங்க அம்மா அப்பாவுக்கு பிறந்தோம். ஆனா பெட்டிக்கார் மட்டும் அவங்க அம்மா அப்பாவுக்கு பிறக்கல, இந்த தெய்வத்தோட குழந்தை. இப்ப நாங்க கீழே உட்கார்ந்துருக்க போறோம் எல்லாமே இந்த தெய்வத்துக்காண்டி நேர்ந்துக்கிட்டு இந்த முடிய காணிக்கையா கொடுத்தோம்ச்சுக்க, அதுக்கு பேர் மொட்டை. இவரை தெய்வம் இங்கிருந்து மேல இருந்து படைக்கும் போதே ஒவ்வொரு முடியா அப்படி வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு புடிங்கிட்டு படைச்சா, அதுக்கு பேரு சொட்டை. மொட்டைக்கும் சொட்டைக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. போதும் புகழாரம் போதும் எப்படியா எனக்கு வந்து வழுக்கன்னு சொல்லி சொல்லாம சொல்லிட்டேன் இருக்கட்டும். அதற்கடுத்தபடியாக கோடிக்கடி குமரன் மிருதங்க வித்வான் மிருதங்க சக்கரத்தை என்று பலவட்டங்கள் விட்டு அருமை பாசமிகு அன்பு மாப்பிளை ஆகிய மதுரை சேர்ந்து சேதுராஜா அவர்கள் இடம் மிருதங்கமன் தொப்பி என்ற பேர்ல
நீங்க எங்களை பாராட்டலைன்னா வேற பாகிஸ்தான் இருந்து எங்களை பாராட்ட வர வாய்ப்பு இல்லை. ஆமா, நாங்க நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி எங்களை நீங்க பாராட்டியா. இங்கு சிறந்த முறையில் மிருதங்கத்தை சேர்த்த அருமை பாசமுக அன்பு மாப்பிளை மதுரையை சேர்ந்த சேதுராஜா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். எப்படி வாசிக்கிறாரு பாரு, ஆளு கச்சட்டையா இருந்துகிட்டு கொடுக்குறான் பாரு, குறும்பி தெரிக்கிற மாதிரி. ஆமா, அதற்கு அடுத்தபடியாக இங்கு பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாசன் என்று போற்றக்கூடிய தனக்கு நிகர் தானே என்று தனி முத்திரை பதிவு கொண்டிருக்கும் அருமை பாசமுக அன்பு மாப்பிளையுமாகிய மீனாட்சிபுரத்தை சேர்ந்த எம் சரவணகுமார் அவர்கள் என்னிடம் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள்.
இங்கு சிறந்த முறையில் பலவத்தை திசைத்த மரியாதைக்குரிய அன்பு பாஜமுக அன்பு மாப்பிளை மீனாட்சி பூர் ரம்மை சேர்ந்த ரம்மை அப்படி ரம்மை சேர்ந்த ஆமா உனக்கு இறைவன் கொஞ்சம் ஓட்டையை விட்டுருக்கான் பாரு கேப்பு மழை பெஞ்சுன்னா தோல் பார்த்து போயிடும் இருக்கு 2 தாரத்துக்கு நடுவுல அந்த கேப் இருக்கு பாருங்க ஆமா அது எனக்கு பிடிக்கும் சரி சரி நீ கேப்ல விழுந்ததனாலதான் இந்த நிலைமை எல்லாம் தங்களிடம் கொடுத்த ஞானப்பா தாயின் தந்தை மகள் வழங்க குடித முறையோடு தாளத்தை சேர்த்து கொண்டிருக்கும் அருமை பாசமுக அன்பு அண்ணனுமாகிய மதுரை சேர்ந்த குளிச்சாமி அவர்கள் தாளத்தை சேர்ப்பார். இது 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 எப்படி இருக்கு அந்த நடைய போட்டவன ஒரு வாய்ச்சவன அது ஒரு மங்களகரமா இருக்கா சப்பு அப்படி போடுறவெல்லாம் ஊர்ல உயிரோட இருக்கலாமாடா என்ன பண்றது நீ உயிரோட இருக்கிற ஆளோட நீ சேர்ந்துக்கிட்டு தர்றவா என்ன பண்றது என் கரகம் தொட்டு விழ போக மாட்டேங்குது பெரிய இங்க சிறந்த முறையில் சீன வைத்த மதுரை சேர்ந்த குளிச்சாமி அவர்களுக்கு நன்றி. இங்க சிறந்த முறையில் பந்தல் அமைத்த ஹலோ இருங்க என்னப்பா இப்ப யாரு பேர சொன்னீங்க முத குளிச்சாமி தாளத்தோட நிப்பாட்டிக்கிறேன் வருஷம் பூரா சீன அமைப்பு சேதுராசன் சரவணகுமார் தான் சும்மா பேருக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இங்கு சிறந்த முறையில் கொட்டகம் அமைத்த மரியாதைக்குரிய அம்பு கோவிலை சேர்ந்து குமார் அவர்கள் இங்கு சிறந்த முறையில் கொட்டகம் அமைத்துள்ளார்கள். நாங்கள் சிறிதாக பேசினாலும் உங்கள் காதுகளில் தெளிவாக கனார் கனார் என்று ஒளிபுரிக்க கூடிய ஸ்தாபனம் ஒளி அமைப்பு MRK சவுண்ட் சர்வீஸ் மங்களா கோவில் MRK எல்லாம் சொல்லலாம். என்னடா நடிக்கிறாங்க என்னடா அமைச்சிட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த முட்டை விடுற கோழிக்கு தான் அது இது வழி தெரியுமா? ஆமாம். அதனால் எங்கள் சிறந்த முறையில் ஒளி அமைத்து கொண்டிருக்கும் உரிய MRK சவுண்ட் சர்வீஸ் மங்களா கோவில் ஒளிபுரிக்க இளையத்தர் அவர்களுக்கும் அதில் உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணியாற்றக்கூடிய என் அருமை உடன் போராத சகோதரர் அத்தனை பேர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஒரு நாடகம் சிறப்பாக அமையினாவே முதல்ல அந்த ஒளிபுரிக்க செம்மையாக இருக்கணும். இந்த ஒளிபுரிக்க தேர்வு செய்த அன்பு கிராமத்தாரர்களுக்கு முதல்ல நன்றி. மைக் செட் அமைகிறதும் மனைவி அமைகிறதும் ஒன்று. எல்லாருக்கும் பொண்டாட்டி கட்டணும்னு ஆசை இருக்கத்தான் செய்யும். அதுலயும் இந்த காலத்துல பொண்டாட்டி கட்டி குடும்பம் நடத்தணும்னா டப்பா கிழிஞ்சு போயிடும். அப்படி இல்ல மாப்ள மைக் செட்டு புதுசா வாங்கையில பளிர்னு இருக்கும் பளிச்சுன்னு துல்லியமா கேட்கும். அதுக்கப்புறம் விசில் வரும் பேப்பர் கிளியும் அப்புறம் அது இது மிஸ் ஆகும் அப்புறம் சார்ஜ் போடணும் வேலையெல்லாம் உனக்கு சரி சரி போட்டிருப்பான் போல நிறைய சார்ஜ் போட்டிருப்பான் போல. ஆமா மைக் செட் அமையிறது மனைவி அமையிறது ஒண்ணுனா அதுல ஒரு காரணம் இருக்கு. பொண்டாட்டி கட்டுறதுக்கு ஆசை இருக்கத்தான் செய்யும். இப்போ உள்ள காலத்தில் பொண்டாட்டி கட்டி குடும்பம் நடத்தோம்னா டப்பா கிழிஞ்சு வரும். ஏன் சொல்றேன்னா காரணம் ஒரு சிப்ப அரிசி 1850 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சுத்தமான நல்லெண்ணெய் 300. அப்புறம் கடுகு மிளகு வெந்தயம் சீரகம் சோம்பு மயிறு மட்டை இதெல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம பொண்டாட்டி கட்டி மயிரை பிடுங்க. அந்த அக்கா சிரிக்குது. ஆமாம் இப்படி வாங்கி கொடுக்க முடியாத வக்கத்தவைய உனக்கு என்ன மயித்துக்கு பொண்டாட்டி அப்படின்னு இந்த பெண்கள் பூரா கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் முகத்தில் படம் மாதிரி எனக்கு தெரியுது. இங்கே மனசில் நினைக்கிறதெல்லாம் தெரியுது. ஏன்னா இதை நான் சொல்கிறதுலாம் காரணம் இருக்குது. அதாவது கல்யாணம் ஆணவு இருப்பிய ஒரு கணவனோட ஒரு ஆம்பளையோட கடமை என்னன்னா ஒரு தாய் முகத்திலிருந்து என்னைக்கு இந்த பூமியில பிறந்து விழுகிறானோ அவன் சாகுற வரைக்கும் அவன் குடியாரனா இருக்கேன் காவாடி பேல இருக்கேன் முள்ள மாதிரி பேல கூட இருக்கேன் என்னைக்கு ஒரு பொண்டாட்டி கட்டுறானோ அவன் சாகுற வரைக்கும் அந்த பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்ற வேண்டியது அவனோட கடமை. அவன் மண்ணுக்குள்ள வர வரைக்கும் பேச்சோட பேச்சா குடியாரன்றீங்க இல்லப்பா ஒரு பேச்சுக்கு சொல்றப்பா எப்படா சொல்ல ஆமாமா அப்பா போப்பா சங்கத்துல போய் ரிப்போர்ட் கொடுப்பா போப்பா போப்பா என்ன அப்படி சொல்ற மதிப்புக்குரிய மதுப்பிரியர்கள் சொல்லியா விளங்காதா இருக்க என்னடா இப்படி கிளம்பிட்டிய மக்கள் சேவடா அதெல்லாம் குடிக்கிறது மக்கள் சேவையா? ஆமா ஆமான்னு சொல்லிட்டு
நாங்க அரசாங்கத்தை காப்பாத்துறோம்டா. இருக்கட்டும். சரிப்பா, என்ன வளர்த்த என் சீமாங்களா, என் குடிகார சீமாங்களா, உங்க இதுல விழுந்து கும்புறேன். தலை வருது, நாடு புழுப்புன்னு இருக்கும்டா. இருக்கட்டும் இருக்கட்டும், எதையோ சொன்னா தசை திருப்பிடுறான்டா சண்டாலே. ஆமா, இப்படி பொண்டாட்டி கட்டினா அதாவது ஒரு ஆம்பளை வந்து கடைசி வரைக்கும் ஒரு பெண்டாட்டியும் பிள்ளையும் காப்பாத்துற வழக்கம். ஆனா புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சின்ன சண்டை வரும். சண்டை வந்தோம்னா பொண்டாட்டி ஒரு வசனம் சொல்லுவா பாரு, உன்கிட்ட வாக்கப்பட்டு நான் என்னத்த சோத்த கண்டு இதுவரையும் எனக்கு என்னத்த தொங்க தொங்க எங்க அப்பா வீட்டுல அது என்னை சுகமா வச்சிருந்தாங்க. ஒன்னையா கட்டிட்டு வந்து கோட்டை போட்டு உங்க தாக்குத்துறேன் சட்டி பிடிச்சவன் இவன் கையில கட்ட வளைக்க கார் வண்டி அடிச்சு சாக சாட்டு அப்படி கேட்பான். இதனாலதான் இப்படி சம்பாரிச்சு போட்டு நல்ல பேர் வாங்காம என்ன வயதுக்கு கொண்டாடி கட்டணும்னு கேட்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்ற இப்படிக்கு மதிப்பு மரியாதை உரிய திருமலை துறை ராஜா பி பரம்பரை அறங்காவலர் மற்றும் மங்களா கோவில் கிராமத்தார்கள், இளைஞர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் அத்தனை உலகங்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தாரின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த நாடக அமைப்பாளராகிய நெம்மிலிப்பட்டியைச் சேர்ந்த ஆர் சதாசிவம் மகன் எஸ்.ஆர். கண்ணன், அதற்கு அடுத்தபடியாக வேளாடிப்பட்டியைச் சேர்ந்த தேங்காய் வியாபாரி ரெங்கராஜ் இருவரும் சேர்ந்து இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லாமல் இந்த பகுதியைச் சேர்ந்த எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் இவர்களுமே நாடுகள் சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்தவர்கள் தெரிந்து கொண்டு ஆடு அரசி அப்படிங்கிற சுந்தரி காமிக்கின்ற அரசி பிள்ளை செம்ம புகர் சுண்டுனா தெரிக்கும் பாரு. என்னடா மூத்திரம் இல்ல, மூத்திர கவிச்சியாவே பேசுவிய. என்னப்பா ரத்தம் அவளை சிகப்பு சூப்பரு பிகர். மேடையில எல்லாம் நல்லா தாண்டி இருக்கேன். 8 மணி நேரம் எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்ப. காலையில பவுடர் அடிச்சுட்டு பார்த்தாலும் இருக்கு அண்டங்காக்கா மாதிரி இருக்குன்னு சொல்ல வரேன். ஆல்ரவுண்டுக்காரன் அவனுக்கு மட்டும்தானே தெரியும். பிள்ளை அருமையான பிள்ளை, அழகு பிள்ளைய எதிர்க்க உட்கார வச்சுக்கிட்டு ஒரு குண்டா நிறைய கஞ்சி ஊத்திக்கிட்டு வெஞ்சனமே இல்லாம அந்த பிள்ளை இதை பார்த்துக்கிட்டே ஒரு அந்த இடத்துல ஒழுகலாச்சு விட்டா முகத்தை பார்த்துக்கிட்டே ஒரு குண்டா சோறு சாப்பிடலாம்டா. மதிக்கு மரியா உரிய புதுகையை சேர்ந்த ராதா செல்வி அவர்கள் இடம் டான்ஸ் காமிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். ஓரட்ட சட கூப்பிடுது முத்தம்மா ஓ பின்னாலே என்ன நான் வச்சதே சட்டம். என்னடா பிரச்சனை? என்னத்துக்கு புதுக்கோட்டை நீ சொன்ன? நீ அது போல எந்த ஊரா? அதெல்லாம் கிடையாது, மதுரைன்னு சொல்லு. ஓ, மதுரையை சேர்ந்த ராதா செல்வி அவர்கள் இன்று தினம் டான்ஸ் காமிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப பண்ணலாமா? ஓரட்ட சட கூப்பிடுது முத்தம்மா முத்தம்மா உங்களுக்கெல்லாம் ஆசை கிளம்பிச்சு பொம்பளை பிள்ளை பெற சொன்ன இந்த கூலிச்சாமிக்கும் கடல் உள்வாங்கினோட கிளம்புதுரா. நாங்க அதெல்லாம் அவரை மட்டும் நாங்க நீ யாரு எதை சொன்னாலும் சரி கூலிச்சாமியை மட்டும் நாங்க 3 பேரும் எதுக்குமே சொல்ல மாட்டோம். ஏன் கடைசி போக போற காலத்துல இதாவது அனுப்பிச்சு போய் தொலைட்டு பாவம்ல. அப்படி ஒரு சிந்தனை வந்துருச்சோடா. ஆமா, பொம்பளை பிள்ளை பேர சொன்னோன்னு ஆசை வந்துருச்சு. வேற பக்கம் 4 பேருக்கு சாக போற கிழவனுக்கு முத கொண்டு பெண்கள் மேல ஆசை இருக்கத்தான் செய்யும். ஆமா, அண்டமா முனிவர்கள்லாம் இதுக்குள்ள தப்பா அடங்கியிருக்கேன். இந்த உங்கள் முன் பப்பனாக நடித்துக் கொண்டிருப்பவன் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கொல்லங்குடியை சேர்ந்த பி கே தன்ராஜ் அடிய பப்புனு காமினான். வளர்த்த ஐயாக்களா என்னை வரவழைத்து எங்களை எல்லாம் வரவழைத்து பெருமை சேர்த்த அன்பு கிராமத்தார்களுக்கும் இந்த விழாவை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்த நாடக அமைப்பாளர் அவர்களுக்கும் எங்களை எல்லாம் அலைகடலான திரண்டு காண வந்துள்ள எங்கள் உயிரிலும் மேலான அன்பு ரஷ்ய பொதுமக்களை பொறுப்பாதம் அணிந்து எங்கள் நாடக கலை பணியை தூங்குறோம். நன்றி நன்றிகள் தான். வணக்கம். ஒரு விஷயம் மறந்தவர், நல்ல இதத்துக்கு தின்னவர் சோத்தத்துக்கு தின்னவர் சொல்லணும்ல. ஆமா, அப்பா நம்ம விடப்பா ஆமா, மரியாதைக்குரிய ஐயா வீட்டில் தான் எங்கள் எல்லாருக்குமே நாடக கலைஞர்களுக்கு பூரா சாப்பாடு. இன்னும் நிறைய பேர் வந்து அங்கே சாப்பிட்டாங்க. ஆமாம், நிறைய பேர் சாப்பிட்டாங்க. ஆமாம், எம் பரமசிவம் ஊராட்சி மன்ற தலைவர், தெற்கு ஒன்றிய செயலாளர் அன்பு ஐயா வீட்டில் எங்களுக்கு அற்புதமான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்து இல்லைப்பா திமுக. ஆமாம், எம் பரமசிவம் ஊராட்சி மன்ற தலைவர், திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் திமுக. ஆமாம், அன்பு ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம். ஏன்னா ஒப்பிட்டவரை உள்ளவரையும் நினைந்துருக்கேன். ஆமாம், இன்னைக்கு சொந்தக்காரனுக்கு முதற்கொண்டு நம்ம சாப்பாடு ரசித்து கரிச்சு பொறிச்சு போடுறோம். நம்ம சொத்தை தானே திங்கிறேன். தின்னுபிட்டு நம்ம வீட்டு வாசப்படி இப்படி தான் பண்ணலையே
நம்மளை தானே கோத்த கோமான்னு பேசிட்டு போறேன். ஆனா எங்க நாடக நடிகர்களுக்கெல்லாம் சோறு ஊட்டி வருங்க. நம்மள தையா பரமசிவம் ஐயா, நீங்க நல்லா இருக்கணும் என்னோட தையா. எங்களுக்கு சோறு ஊட்டதுனால ஐயா குடும்பம் நல்லா இருக்கும் ஐயா. நீ என்ன அழுகுற? சிரிச்சிட்டு சொல்றா. நாடக நடிகருக்கு இந்த மாதிரி அந்த ஒரு சோறு விட்டுருக்காங்களையா? நாடகக்காரங்க நீங்க வந்து எங்க ஊர்ல கால் வச்சாவே தரத்துன்னு முடிக்க ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்துருக்கா அப்படின்ட்டு எங்களுக்கு எல்லா ஊர்லயும் ஹோட்டல்ல சோறு ஓட்டாலும் நம்ம ஊர்ல மட்டும் எங்களுக்கு வீட்டுல கூட்டிட்டு போய் சோறு ஓட்டியா வருங்க. அவரும் ஒரு கலைஞர் தான். எங்களுக்கு சோறு ஓட்டது ஒண்ணுதான், ஒரு 10 பிச்சைக்காரங்களுக்கு சோறு ஓட்டது ஒண்ணுதான். இப்படி சொல்லாத. பிச்சைக்காரனுக்கு நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. எப்படி? பிச்சைக்காரன் என்ன தட்டை தூக்கிட்டு ஒவ்வொரு வீடா வாங்கி சாப்பிடுவேன். நம்ம அப்படி கிடையாது. மரியாதை நிமித்தமா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மகேந்திரா வேனை வச்சு நீட்டா பேண்ட் சட்டையை போட்டு அவன் கிழிஞ்ச துணியை போட்டுருப்பேன், நம்ம கிளியாத துணியை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு ஊர்ல சாப்பாடு. அவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப தூரம் இல்லையா, ஒரு நூல் வேங்க. இன்னும் கூட 2-3 வருஷம் கொரோனா வந்திருந்துச்சுன்னா இந்த தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாவே பிச்சை எடுத்திருக்கு. ஏன்னா இதை ஒரு நகைச்சுவைக்காண்டி சொல்லல. ஆமா, சாப்பாடு போட்ட விதம் அப்படி. மொத்தம் சாப்பாடு சோறு போடுறதுலே மொத்தம் 4 வகை இருக்கு. நிறைய பெண்களுக்குலாம் தெரியாது. ஒன்று சோறு போடுறது, இன்னொன்று சோறு வைக்கிறது, இன்னொன்று சோறு பங்கிடுறது, இன்னொன்று சோறு பரிமாறுறது. இதுல 4 இருக்கா? ஆமா, உண்மைதான். நிறைய தெரிஞ்சுக்கோங்க. சோறு போடுறதுன்னா என்ன? எப்படி? நம்ம வீட்டில் சோறு மிச்சமாகி போச்சு, அந்த சோத்தை எடுத்து இந்த வேலைக்காரனுக்கு போடு, இந்த பிச்சைக்காரனுக்கு போடு, இது சோறு போடுறது. சோறு வைக்கிறதுனா என்ன? நம்ம வீட்டில் சோத்தை எடுத்து இந்த நாய்க்கு வை, சோறை வை, இது சோறு வைக்கிறது. சோறு பங்கிடுறதுனா என்ன? சோறு இப்படிதான் இருக்கு, நீ பாதி நான் பாதி, இது சோறு பங்கிடுறது. எந்த குடும்பம் சோறை பங்கிடுகிறதோ அந்த குடும்பம் அளவாக இருக்கிறது என்று பொருள். எந்த குடும்பம் சோறை பரிமாறுகிறதோ அந்த குடும்பம் அன்பாக இருக்கிறது என்று பொருள். எங்களுக்கு அன்பான முறையில் பரிமாறின செய்த அன்பு பரமசிவம் ஐயா, திமுக நம்ம ஊராட்சி மன்ற தலைவர், திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் ஐயா, தெற்கு ஒன்றிய செயலாளர் திமுக ஐயா. சொல்லிக்கிட்டே இருக்கு, மாத்தி மாத்தி சொல்லிடுறாங்க. இல்லப்பா, லென்த்தா சொன்னா நான் எப்படி சொல்றது? சுருக்கமா சொன்னா நல்லா இருக்கேன், பெருசா சொன்னா அப்புறம் நான் அப்படித்தானே பிட்டு தானே சொல்ல முடியும். அதனால சாப்பாடு போட்ட அன்பு குடும்பத்தார் ஐயா அவர்களுக்கு மனம் நார்ந்த நன்றி. நீங்க என்னைக்குமே நிறைந்த செல்வத்தோடு நோய் நொடி இல்லாம நல்லா வாழணும், வளரணும். ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உங்களால முடிஞ்ச உதவியை நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு எங்கள் நாடக கலை குடும்பத்தாரிசாக வேண்டி விரும்பி கேட்டுக்கலாம். நன்றி கலந்த வணக்கம். போயிட்டு வரேன். பொம்பளை பிள்ளைய வெளியே தள்ளி விடுறேன். போயிட்டு வரேன். நன்றி, வணக்கம். பட்டத்தில் பாத்தி கட்டி சிங்காரமா
இன்னொரு ஏத்தியாரு இன்னும் வேலை ஹலோ ஹலோ அண்ணே வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் 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 முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிரிந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக அன்பான இணங்கி வந்தோ ஒன்றுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிரிந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக அன்பான இணங்கி வந்தோ ஒன்றுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக தாயாலும் பார்த்ததில்லை பார்த்ததில்லை கேட்ட தம்பி மனதில்லை பணிக்கு வந்தா தங்க மீது வந்த தம்பி பணிக்கு வந்தா தங்க மீது வந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் உங்களை நம்பி முற்றுக்கு முத்தாவே சின்ன தம்பி கடிச்ச தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடிச்ச தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஓர் நாடு பிரிவதில்லை முத்துக்கு முத்தாக ராஜாக்கள் மாளிகை காணாத இன்பமன நாடுகள் மந்தம போ நாகரிக சொந்தம ராஜாக்கள் மாளிகை காணாத இன்பமன நாடுகள் மந்தம போ நாகரிக சொந்தமன ரோஜாவை இதழ்களை போல் தீராத வாசமன ரோஜாவை இதழ்களை போல் தீராத வாசமன நூறாண்டு காலவரை இப்படி மாறாத பாசமன முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இருந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக அன்பான இணங்கி வந்தோ ஒன்றுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக நன்றி நன்றி ஏங்கப்பா பெண்கள் ஆண்கள்லாம் அமைந்து கொண்டிருக்கிறார்களே அண்ணா அண்ணே உங்க வாய்ஸ் தான் நன்றி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அப்படின்னு அண்ணன் தம்பி பார்த்தா ஞாபகப்படுத்துறீங்க பார்த்தீங்களா நீங்க அங்கதான் நிக்கிறீங்க ஆமா இசைக்கலைஞர்களுக்கு முதல் வணக்கம் நன்றி மசைக்கலைஞர்களுக்கு இரண்டாவது வணக்கம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாபா ஒண்ணுமே நினைக்கல ஆமா ஆல்ரவுண்ட் உட்காந்துருக்காரு பாருங்க அடப்பு தடப்பா ஆமா பல்கா இருக்கிறாரு சரி வந்திருக்கும் அமைத்து கொண்டு இருக்கும் ஆமா கிராமத்தாரர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வந்தமா சிறப்பா தொழிலை செஞ்சோமா சம்பளத்தை வாங்கினோமா போனமாட்டுக்கணும் ஏன்னா நம்ம ஏரியா வந்திருக்கோம்ல எங்க ஊர் பக்கத்து ஊர் தானே உங்க ஊர் பக்கம் ஆமா எங்க அப்பா பிறந்த சுந்தம்பட்டியில சும்மாவா சுந்தம்பட்டியாங்கிற சூரப்பட்டியா சும்மா முதல்ல நல்லா ஏத்துக்கண்ணே கொஞ்சம் வாலி மேய்ச்சி வைக்கணும் முதல்ல 10 தாக்கு ஆமா 10 தாக்கு நாங்கள் பிறந்தது
அவங்க அப்பா சொன்ன மாதிரி எங்கள் அப்பா பிறந்தது 10 தாக்கு. ஆமாம், இங்கே அமைந்து கொண்டிருக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் 10 தாக்கு கிராமத்தார்களுக்கு அனைத்து கிராமத்துக்களும் எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால் அப்படியே ஒன்றுமே புரியலப்பா. என்ன வாலி பை தம்பி என்ன அப்போது பார்த்த புள்ள அடையாள தெரியவில்லை. சொட்டா வெறிச்சு போயிடும். என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசணும், சரியா? ஆஹாங்கிறது ஓஹோங்கிறது இதெல்லாம் வந்து ஊக்குவிக்கிறது, உங்களை அப்படியே மிகப்படுத்துறது. ஊக்குவித்தாக்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் வித்து இல்லம்மா, உங்களை மிகப்படுத்துறது. அப்படின்னா உங்களுக்கு அப்ப என்ன பண்ணாலும் பாடிடுவீங்களா? ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பாடுறேன். அப்படி தெரிஞ்ச அளவுக்கும் சொல்லாத. எப்படி நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கெல்லாம் தெரியும். தெரிஞ்ச அளவுக்குன்னா 5000 ரூபாய் சம்பளம் சும்மா கொடுக்குறாங்க. பாடுவியா? ஒரு மரியாதை கொடுங்க. பாடுவியாயா? பாடுங்க பிடிக்கிறேன். அப்படிலாம் சொல்ல முடியாது. பாடுவியா? மறுபடியும் கேட்ட கேள்விக்கு பதில் பாடுறேன். தெரிஞ்சாலும் சொன்னேன். திருச்சி தானே ஊரு? சொந்த ஊர் திருச்சி. திருச்சி தானே? இப்ப எங்க குடி இருந்துகிட்டு இருக்கீங்க? மதுரை. மதுரை தானே? பாப்போம். மதுரையா புதுக்கோட்டையா? நீ மதுரை தானே? நீ பிறந்தது புதுக்கோட்டை, கல்யாணம் பண்ண தானே மதுரை? ஆமா. என்னைக்குமே பிறந்த ஊரை மறக்க கூடாதுல்ல. கண்டிப்பா. பிறந்ததை தான் முதல்ல வைக்கணும், புகுந்ததை தான் அப்புறம் வைக்கணும். நீங்க நல்ல மனுஷங்க. பிறந்த இடத்த விட்டு புகுந்த இடத்த சொல்லுங்க பாப்பா. முதல்ல பொண்டாட்டி ஊரை என்னைக்காவது சொல்றீங்களா? ஆம்பளைய
மேடம் ஆ? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. என்னண்ணே? பெண்களோட கட்டுப்பாடு என்னன்னா பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டோட பெருமையத்தையும் சொல்லணும். அப்படியா? அது உங்களோட தலையெழுத்து. அப்படியா? அதுதான் நாட்டின் தமிழ்நாட்டோட பண்பு. ஐயா என்ன பத்த ராசா என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க நீங்க. இருங்க, சொல்லுங்க. என்ன விஷயம் இருக்கு? சொல்லுங்க. இது பெண்களுக்கு. சரிங்க. ஆண்கள் புகுந்த வீட்டெல்லாம் சொன்னோம்னா வீடு கட்டுப்போம். ஏன்னு கேக்குற? நீ புகுந்த வீட்டை கேட்கலடா, எடுவட்ட எரும மாட்டு பையல, அந்த தர்த்திரிய முடிச்ச முண்டை ஒன்னே வச்சனாக்க நான் முண்டைனா நீ தாலி எடுத்து ஓடி கிறுக்கு முண்டை. வீட்டுல பூந்தனா கேட்டாக முதல்ல எடுவட்ட எரும மாட்டு பையல ஆளை பத்தியா பிறந்த வீட்டை விட கூட புகுந்த வீட்டையா புகுந்துரு பாப்பா அவனை நோனி நெரிச்சு போய் நினைச்சுக்க அட்டி புண்ணாக்கு ஆளை பத்தியா. முதல்ல பொம்பளைக்கு அடங்கி போறது ஆம்பளை. உன் சட்டம் சவடாளுக்கு உனக்கு நாங்க அடங்கி மட்டும் நடப்போம்னு நினைச்சுக்காங்க. அப்புறம் என்ன மாசத்துக்கு மதுரைக்கு வந்த அவங்க பப்பனுக்கார சொல்றாரு பாருங்க, உனக்கு வாக்கப்பட்டு என்ன பண்ண நீ என்ன கட்டச்சா யார சட்டியா என்ன சட்டியா நான் கேக்குறேன். அவங்க அப்படி சொல்றாங்களே, அப்போ வாயில நான் வாழைப்பழமா இருந்துச்சு நான் கேக்குறேன். சில உண்மையில சொல்லும் போது கசக்கத்தான் செய்யும். கத்திரியை முடிச்சோன்னா நான் பல உண்மையில சொல்ற மக்கள் உன் மானம் கப்பல் ஏறி போயிடும். ஒழுக்கமா ஆடுற விட வாசிடா முதல்ல கேட்க வைங்க முதல்ல. ஐயா இருக்கான்னு கேட்டுக்க. நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன் அருணனே. உலகத்திலேயே நாடக உலகத்திலேயே அசிங்க ஆபாசம் பேசாத ஒரு பெண்மணி நான். நாடு நாசமா போச்சு. அதாம்மா மழை பெய்ஞ்சுக்கிட்டு 40 ஒம்பளை வாய் யாருக்குன்னா அந்த தர்த்தியம் முடிச்ச கிறுக்கு முண்டைக்கு உலகத்துக்கே தெரியும். அப்படி ஒரு ஒம்பளை உனக்கு பேசலன்னா உன்னையெல்லாம் வச்சிருந்து உன்ன மாதிரி ஏப்பச்சாப்ப ஆம்பளைலாம் வச்சு குடும்பம் நடத்த முடியுமாடா? நான் கேட்கிறேன். புகுந்த வீட்டை பத்தி பேசுறிய பல ஒம்பளையே சொல்லி பார்த்துருப்பேன் நீ முதல்ல. ஹலோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு மிஸ்டர் அருண் உயிரோட உட்கார்ந்து இருக்காப்ல பெரிய விஷயம். என்ன மைத்து உங்களோட வந்ததுக்கா? என்ன பண்ணாலும் பாடுவீங்கல்ல, பாடி ஜெயிங்க. அப்புறம் பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு நாங்க கோவிலே கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவோம். ஆமா எப்ப எங்க தம்பி எப்ப எங்கப்பா அதுக்கு மட்டும் எக்கோ எனக்கு எடுத்து வைக்க மேல எங்கப்பா தம்பி எக்கோ எனக்கு மட்டும் நல்லா எக்கோ வச்சுட்டு அந்த ஆளுக்கு எடுத்து வச்சுடுங்க. அந்த வாயை பிடிச்சி இழுக்கட்டும் முதல்ல. எப்படி ஒரு நல்ல எண்ணம். நீங்க யூடியூப் சேனல் எடுத்துக்கொள்ளுங்க. அன்பண்ணன் மாயகுல மாதவண்ணர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாயை முடிட்டு வாங்க முதல்ல. மேலே ஏறுங்க, மேலே ஏறி பாருங்க. பாடவே இல்லை, இப்படி ஏறி பாருங்க. மேலே ஏறுங்க, மேலே சுதிய வைங்க மாமா. மேலையா? ஆமா. ஓகேவா? இன்னைக்கு மணி கடல் கொலவரத்துல கடல் கொலவரத்துல கடல் கொலவரத்துல அந்த காரப்புறா சரியா? இந்தம்மா என்னையா அம்மா மகன் நான கழட்டு முட்டையா? ஒரே அட்டி பயிர் முதல்ல என்ன மிரட்டுற? நான் என்ன சொன்னேன்? மிரட்டுறால நீ டாப்பு மேல டாப்ல இப்ப பேசு. ஆமா ஆமா கடப்புறா நீ பேசுற பாடிட்டு இந்த ஊரு காசை வாங்கிட்டு போயிருவியா நீ? லேடிஸ்க்கு வந்து எப்பொழுதுமே டாப் சொல்லிதான். ஆமா ஆம்பளைங்களுக்கு எப்பொழுதுமே பேஸ் தான். யாரு உனே விட்டுருவோம் பிரச்சனை இல்லை. கல்லட்டு தாயலி வர முதல்ல லட்சணத்துக்கு உனக்கு ரசிகர் பண்றேன் வேற. நான் என்ன பாடினாலும் அதே மாதிரி பாடு முதல்ல. அப்பு பாடினார்ல, அருண் அப்பு பாடினார்ல, அதே மாதிரி பாடு முதல்ல. பாடுவோமா? கடலை கொலவரத்துல கடலை கொலவரத்துல கடலை கொலவரத்துல கடலை கொலவரத்துல கடலை கொலவரத்துல கடலை கொலவரத்துல ஓரத்துலங்களா ஓரத்துலங்களா? ஓ கடவுளே, என்ன வார்த்தை விடுறானே தெரியல. ஓரத்துல அப்படி சொல்லு முதல்ல. அந்த கடப்புறா அந்த கடப்புறா கத்தரிக்கா உங்களுக்கு கப்பலுக்கு போன மச்சான் கண்ணரஞ்சாச மச்சான் எப்பதான் வருவீங்க எதிர்பார்க்கிறேன். நான் இரவு பகல் தொழுது தொழுது கேட்கிறேன். அண்ணா அவனா அந்த
அப்படியே அடிச்சுக்கிட்டு நம்ம அடிக்கலாம் ஆடுறதுக்கு இந்த உலகத்திலே ஆளு கிடையாதுடா. இப்படி அடிக்கலாம் ஆடுறதுக்கு உலகத்துல ஆள் இல்ல. 1500 தோலை கழிச்சு விட்டு நான் நிறைய அப்புறம் என்கிட்ட தான் ஏறிக்கிட்டு வரணும். குத்தாடி குத்தாடி சைலக்கா குத்தாடி குத்தாடி சைலக்கா குத்தாடி சைலக்கா உனக்கு குத்தாடி சைலக்கா பந்தலில பாவதா குங்குதா லோலா சந்திக்கணும். சகலகலா வளர்ந்து போட்டக்கூடிய தமிழ்நாடு சங்கத்துல காரைக்குடி சங்கத்துல மெம்பரா இருக்கிறாப்ல. வாய் அதிகம் இந்த மாதிரி ஆம்பளை வாய் பேசினாலும் அத்தை தருத்திரியும். நான் சொல்றேன், ஒரு குடும்பத்துல பொண்டாட்டி பேச்சத்தை புருஷன் கேட்கணும். அப்பதான் அந்த குடும்பம் மென்மேல வளர்ந்துகிட்டு இருக்குமா. பொண்டாட்டி பேச்சுக்கெல்லாம் நோட்டேனாக்க குடும்பம் மசத்துல கூட வழங்காது. உண்மைதானே? இதெல்லாம் கேட்டுக்கணும். இதெல்லாம் யார உள்குத்து குத்துறேங்கிறது முத கொண்டு தெரிஞ்சுக்கணும். உள்குத்து குத்துனாத்தையும் கேட்டுருவோம்ல. உள்குத்துவ வாயில குத்துறாங்க ராசி முதல்ல. அதனால பேச்சின் திறமையாளி, பேச்சின் பெருச்சாளி. ஆமா, ரொம்ப பிடிக்கும் வர. ஆமா, ஏன்னா மெஜேஸை எப்படி உருக்கமா சொல்லணுமோ, என்னைய பார்த்தோன்னா ஒரு குண்டா ஜோத்த குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. பெரிய பெரிய மோடி பேரன் மன்மத குஞ்சுவுக இல்ல கேட்கிற முதல்ல எப்ப என் முகர சரியில்லையா? சூப்பர். நீ கிளவியா இருந்தாலும் சூப்பர் இருந்தாலும் 1000 தான் இருந்தாலும் எனது சொந்த மச்சினன் தன்ராஜ் அவர்களை மிஞ்சி பேச இந்த உலகத்திலேயே டான்சர் கிடையாது என்பதை மிகவும் கர்வத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முந்தா நாள் இப்படி சொல்லி இப்படித்தான் ஊமை குத்துவாங்கன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமா, அதனால சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மொத்தப்ப சுந்தரி ஒருத்தி நான் மட்ட வச்சு கட்டிவிட்டு கேட்ட கேள்விக்கு பதில் அதிக பேசுங்க. ஏதா பிக்காளி பேர ஒண்ணு ஏதா யார பிக்காளி இருக்கீங்க? தப்பா பேசுறேனா? அப்புறம் என்ன அத ஏறு அப்பவே நான் வர்ணிக்கிற. கேளுனே தம்பி இத ஏத்துப்பா. இத ஏத்துப்பா. இல்லனா மொத்தமா மைக்ல கூட ஏத்துறேன். எல்லாரும் வண்டி ஏறி பாப்பா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒகரே பாரு. ஒகரே பக்கத்துல. உன்னை கைய புடிச்சிருத்தனா? ஒகரே பக்கத்துல காக்க தள்ளி பாரு. உன்னை கைய புடிச்சிருத்தனா? அப்புறம் எதுக்கு பேசுற? கட்டி புடிச்சனா? எதுக்கு பிடிக்கிற? வந்தவள இடிச்சனா? எதுக்கு இடிக்கிற? ஓட்டான் கொம்மானு பேசுறனா? அதிக பேச வாயை கிழிச்சு போயிடுவேன். வர்ணிச்சு பாடுறது நீ தப்புன்றியா? எதுக்கு வர்ணிக்கிற? இங்க பாரு, இந்த கூட்டத்துல எவ்வளவு பெரிய அழகியா கூட இந்த கொட்டைக்குள்ள உட்கார்ந்திருக்கட்டும், பெரிய ரதியா கூட இருக்கட்டும், நாங்க இங்க உட்கார்ந்திருக்கோம் பாரு ஆம்பளை, நாங்க பார்த்து சொல்லணும் இந்த அக்கா சூப்பரா இருக்கடா, இந்த பொம்பளை புள்ள சூப்பரா இருக்கடா. நாங்க சொல்லலன்னா உன்னை நாய் கூட நக்காதடி நாரச்சு. அதுதான் நீ நக்கிக்கிட்டு கிடக்குற. அப்புறம் நாய் நக்க போகுது. புழுப்பும் தான் இருக்கு. சரியா? நீ
நீ சொன்னீங்கல்லப்ப நாங்க பார்த்து ஒரு லேடிஸ அழகா இருக்குன்னு சொல்லலனா நாய் கூட நக்காதுங்கிறிய. நான் எதை கேக்குறேன், சும்மா இருக்கிற பொம்பளைல எதுக்கு வர்ணிக்கிற? சொலக பக்கத்தானே வர்ணிக்கிற. அப்ப மூடிக்கிட்டு இருக்கணும்ல. நாயை பத்தி ஏன் பேசுற? நாய் நன்றி உள்ள ஜீவன் தானே. நாய் செய்யற காரியம் கூட நீ செய்ய முடியுமா முதல்ல? ஏன் கேக்குற? தடவாத. இல்ல நான் தடவுற பழக்கம் எனக்கு இல்ல. நீ சொன்னல நாய் நன்றி உள்ள ஜீவன், நான் நன்றி இல்லாத ஜீவன் நான் சொல்றேன். நாய் நன்றி உள்ள ஜீவன் நீ சொல்றல, நான் நன்றி இல்லாத ஜீவன் நான் சொல்றேன். சொல்லுங்க எப்படி நீ நன்றி உள்ள ஜீவன் எப்படி? நான் நன்றி உள்ள ஜீவன். ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை தூக்கி போட்டா கூட நம்மளே தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இதே பிஸ்கட் பாக்கெட்டை இப்ப நான் வீட பூட்டிட்டு போயிடுறேன். எங்க வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறேன். என் வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறேன். நான் வீட பூட்டிட்டு ஒரு வாரம் ஊருக்கு போயிடுறேன். என் வீட்டு வாசல்ல நாய் கட்டி கிடக்கு. ஒரு கலவாணி பைய சேவரை எதுக்கு உள்ள ஒதுக்கிறேன். இந்த நாய் வவ்வுன்னு கேட்கும்போது ஒரு ரொட்டி பாக்கெட்டை அந்த பிஸ்கட் பாக்கெட்டை போடுறேன். அந்த நாய் தின்னுபிட்டு அவனுக்கு குண்டிய குண்டி அந்த கலவாணி பையலுக்கு வாழாட்டுது. அப்ப அந்த நாய் நன்றி உள்ள நாயா நன்றி இல்லாத நாயா? அந்த நாயை தான் போய் கேட்கணும். என்னடி நீ பேசுற? பேசாத. எவனால இழுச்சா அவன் பேசு. ஏன்ட்ட ஓட்ட எவனால இழுச்சா கிழிச்சு கிழிச்சு முகரே பாரு. ஓடி பீத்த சிக்கி பாருங்களே முகரே பாரு. பரியாத்துக்கு பாத்துறேன். நீ மச்சான் வந்துச்சே. அடி பூமிக்கு ஏறி போல. அடி கால சக்க போல. அடி சூடமட்ட கால்ற வச்சவள. அடி அல்கனா பெட்டா வச்சவள. அடி மைசூர் கார வச்சவள. அடி ஒரு சைக்கிள் நம்ம பொளந்துடியும் பொளந்து எத்த தண்டி வார்த்தை கேக்குற. என்ன கேட்டவச்சு என்ன கேடுச்சு? சண்டாளி மக தூமிய குடிக்குன்னு கேக்குறாடா. அது ஓன் தலையெழுத்து நாங்க என்ன பண்றது? ஏண்டா இது தெரியாம நாங்க வந்து மிருதங்க ஆல் ரூம்ல உட்காந்துருக்கோம். அவ வீட்டுல என்னையவே மதிக்க மாட்டா, உன்னையவா மதிப்பா? சொல்லுப்பா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்னப்பா? நீ என்னை கேட்டதுனால நீ பெரிய ஆள் நீ நினைக்கிற. இல்ல நான் அப்பலாம் பெருமையா நினைக்க மாட்டேன். நீ பெரிய ஆளா கூட இருந்துட்டு போ. தெரிஞ்சிட்டு போறோம். ஒரு ஆம்பளைய என்னைக்கு ஒரு பொம்பளை கேவலப்படுத்தி இழிவா பேசுறாளோ அவ அன்னைக்கே குட்டீச்சரா போறான்னு அர்த்தம். எதுக்குன்னு கேக்குறேன். நான் சொல்றேன் கேளு. இந்த உலகத்துல பெட்ட கோழி கூவி பொழுது விடிஞ்சிருக்காடி சண்டாளி. ஆம்ப சேவ நாங்க கூட தாண்டி பொழுது விடி சண்டாளி. அப்படியே பாட்டுங்க உங்க வசனத்தை பேசு. நீங்க சொல்றீங்களே ஒரு ஆம்பளை பேசி பொம்பளை பேசி அந்த பொம்பளை குட்டிச்சவரா போக வேண்டாம். நாசமத்து போறவனே உன் நாகரிகத்துல நாயை விட்டு கடிக்க விட, உன் கலாச்சாரத்துல கழுதையை விட்டு ஓட்ட விட, உன் இதிகாசத்துல ஏதாச்சும் ஊத்த, பொம்பளை ஆம்பளைய தூய்மையை குடிக்கன்னு பேசுவோன்னு ரோசப்படுற வெக்கப்படுற அவமானப்படுறங்கிறிய. இதே பொம்பளைய தண்ணிய போட்டு கிளை விட்டு மூத்தத்தை வாங்கி 3 கையை முடக்கு 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 குத்திவிட்டு கொண்டாடி ஏத்திக்கப்பட்டு ஊம குத்த குத்துறிய. அப்ப நாங்க விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க. என்னைக்காவது விட்டுருக்கியாரா? நிப்பாட்டா முதல்ல. ஆளை பத்தியா முதல்ல நீ சொன்னியா? அப்புறம் என்ன வசனம் சொன்ன? என்ன வசனம்? என்ன வசனம் சொன்ன? இல்ல நாம என்ன பேசுற? கேட்ட கேள்வி போய் சொல்லியா முதல்ல? என்னடி வசனம் சொன்ன? எல்லாத்தையும் தான் பேசுற. பொம்பளை இல்லாம ஒரு குடும்பத்துல ஆம்பளைனால எந்த வேலையுமே பார்க்க முடியாது. யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். நீ சொல்ற? நான் தான் சொல்றேன். இப்ப நீ சொல்றியே என்ன சொன்ன? ஆம்பளை ஊரா நல்லா கோட்டை போட்டு குத்துற ஊமா குத்தா குத்துற ஊமா குடிக்கிற. எதுக்குடா குடிக்கிற அப்படி நீ சொல்றியே? அடி சண்டாளி, நாங்க உலகத்துல ஆம்பளை தான் குடிக்கிற மாதிரி நீங்க பொம்பளை ஊரா என்ன வெறும் சர்பத்தை குடிக்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இப்ப பூரா பெண்களும் நீங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? பெண்களும் கணேசி போயில நல்லா உருட்டிக்கிட்டு ஒத்தட்ட பொளந்துக்கிட்டு உள்ள தகல்ற. எல்லாமே நீனும் சாப்பிடுற. நீ சுத்தமா இருந்தா அடுத்தவன நீ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன சொல்லுங்க ராதாச்செல்வி, உனக்கு எனக்கு இந்த மங்கள கோவில்ல பந்தயம். ஆமா அக்கா மக்கள உனக்கிட்ட நான் தோத்துட்டேன்னு வச்சுக்க. சண்டாளி மகள காய் கொடுத்தது நீ தானே. உனக்கிட்ட நான் தோத்துட்டேன்னு வச்சுக்க. சண்டாளி மகள காலையில உன்னோட நான் புதுக்கோட்டையில இறங்கிறேன். அப்படியா? எனக்கிட்ட தோத்துட்டா என்னோட நீ கொல்லங்குடிக்கு வரியா? நீ பாப்பா கொல்லங்குடிக்கு நான் வரேனா? இல்ல புதுக்கோட்டைக்கு நீ வரியா? பாத்ரூம் உன்னை எந்த ஏரியாவுல கூட்டி போற கால கப்ப கிழிக்கிறேன் தெரியுமா? ஆமா ஆமா. யார்க்கனே வந்து கிழிஞ்சு வைதான். கால் வலிக்கு எந்திரிக்கிறது, பொம்பளைல நோண்டறது. நீ சொல்றல நாளைக்கு போற ஆம்பளை 4 மணிக்கு எந்திரிச்சு வெளிய தெருவ போயிட்டு வருவோமே அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்ல. பொம்பளை அப்படியே சுரண்டறது. 4 மணிக்கு எந்திரிச்சு விட்டத்துல காலத்துக்கு வச்சுக்கிட்டு கொட்டைய மல்லாக்க வச்சுக்கிட்டு பன்னியாச்சி வாங்கிட்டு வா, என் கிண்ணியாச்சி வாங்கிட்டு வா. அப்ப நான் அரிசியை வாங்கிட்டு வந்து என் சட்டியில போட்டு அலசுன்னு அலசி உனக்கு 40 வகை கூட்ட வக்கனையா வச்சு முட்டையை கடுக்கி முட்டையா வச்சு உன் வாயில தள்ளி உனக்கு பச்சை மாட்டுல கிடந்த பாலை தயிராக்கி தயிரை மோராக்கி மோரை வெண்ணையாக்கி உனக்கு பகிர்ந்து கொடுத்து பகுமானமா டாட்டா காமிச்சிட்டு போயிட்டு வாங்க நாங்க கூப்பிடுவோமா? நீ மாட்டு தாவணி பத்தாண்டுல பல பொம்பளையோட
சோழி பார்த்துக்கிட்டு அது மக்கள் சேவை. நான் கேட்கிறேன் முதல்ல, நீ கட்ட மனைவிக்கு இதுவரையும் உன்னால முடிஞ்ச உதவி ஏதாவது செஞ்சிருக்க? முதல்ல பேசுங்க மிஸ்டர் தண்டராஜ் அவர்களே. டேய், வீலு வீலுன்னு கத்துறனாப்புல உன் பேச்சு சபையில் போய் சேரும்னு நினைக்காத. 4 பேர் சிரிக்கலாம் உன் பேச்சு கேட்டு, நீ புளுத்த பேச்சா பேசுறதுனால. ஆனால் பேசுறது அறிவு சார்ந்த பேசா இருக்குன்னு சிந்திக்கிற மாதிரி இருக்கணும். இவங்களை ஆம்பளை ஊரா காலையில் 4 மணிக்கு எந்திரிட்டு இப்படியே நோண்டுறமா, நோண்டாட்டியும் நோண்ட மாட்டேன்ற, நோண்டுனாலும் குத்தம்ன்ற. நாங்கள் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் 15 பொம்பளை வச்சிருக்கின்ற. நீ வந்து திண்டுக்கல்ல இத்தத்தண்டி பூட்டை வாங்கி இதுல பூட்டிக்கிட்டு அப்படியே சாம்பிராணியை போட்டுக்கிட்டு இப்படியே காட்டிக்கிட்டே உட்காந்துருக்க. அடி ஈனம் முடிச்சவளே, அடி ஓடி கிறுக்கு பிடிச்சவளே. டேய், கல்லானாலும் கணவர், மயிரை புடுங்குற, புல்லானாலும் புருஷன், அக்கனி கோத்திர ஆத்தா சமயபுரத்து மாரியாத்தா ஆத்தே பெண்களை கேவலப்படுத்துகிறானே. ஐயோ, இது 1000 கண்ணு உனக்கு அடுக்க மாறி அம்மா மகமாயி மாரியாத்தா நீ இருந்தே இவனுக்கு ஐட்டமே இல்லாம போறடி ஆத்தா மாரியாத்தா. இவளுக்கு கீழையும் மேலையும் அப்படியே அவிஞ்சு வச்சு மகமாயி கொல்லங்குடி மகமாயிய பத்தி நீ பேசுறீங்களா? கொல்லங்குடி மகமாயி இல்லடி, கொல்லங்குடி காரியாத்தா. ஏதோ ஒரு ஆத்தா வர்ற முதல்ல அங்கை பொம்பளை தானே நிக்கிற, பொம்பளை சாமியை தானே யாரிக்கிட்ட கும்பிடுற? அப்ப பொம்பளை இல்லாம நீ என்ன பண்ண? முதல்ல என்ன நீ பேசுற இல்ல, பொம்பளை இல்லாம என்ன பண்றன்ற? இந்த உலகத்துல நீ ஆம்பளை இல்லாம என்ன பண்ணுவ? நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நான் சொல்றேன், இப்ப இந்த உலகத்துல ஆம்பளைனா, இப்ப நீ ஒரு பெண்ணு என்னைக்கு நீ பெண்ணா முழுமை அடையறன்னு சொல்லு. என்னைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெக்கறியோ அப்பதான் நீங்க பெண்ணுங்கிற பட்டமே நீ அடைகிற, ஒரு பெண்ணாவே முழுமை அடைகிற. அப்புறம் ஆம்பளை இல்லாம நீ என்ன மயிரை புடுங்குவ? பொம்பளை முழுமை அடைகிறாங்க புள்ள பக்கம் போதா, சும்மாவா புள்ள பக்கம்? உன் லட்சணத்துக்கு 2 லட்சம் ரூபாய் அந்த சும்மா இருக்கிற வீட்டை டெக்கரேஷன் பண்ணி, அந்த வீட்டை டிங்கிரிங் பண்ணி, அதுல பூ மாலையை கோர்த்தா ஒரு ஐயரை கூட்டிட்டு வந்து ஓம் நமச்சிவாய நமக, ஓம் குண்டாயிர நமக, ஓம் ஊம்ன நமக அப்படின்னு ஓதி விட்டு உனக்கு ஜாங்கிரி பூங்கிரி 4 கிலோ வாழைப்பழம் நீ கும்பாபிஷேகம் பண்றதுக்கு சும்மா இருக்கிற வயிறை பலூன் மாதிரி வீங்க வச்சு அதுக்கு 4 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில எல்லாம் செலவு பண்றது இல்ல, பிரைவேட் ஆஸ்பத்திரி கூட்டு போய் சும்மா இருக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கு கத்திய போட்டு பரட்டு 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 பரட்டுன்னு கிழிச்சு ஓ சாடையிலே ஒரு புள்ள பத்து கொடுத்தாதே உனக்கு பொண்டாட்டின்னு ஒத்துக்குற. இல்லன்னா என்ன அடிச்சுக்கிட்டு நாங்க இடிச்சுக்கிட்ட சாக முடியும். அடியே சண்டாளி, நீ பிள்ளை பக்கறன்னு பெரிய பகுமான மயிரா பேசுற. நீ பிள்ளை பக்கறன்னு இத போய் பொட்ட நாய் போட்டுக்கிட்டு தான் ஒண்ணுக்கு இருக்க விடணும். என்னத்த பிள்ளை பக்கற? தமிழ்நாட்டுல 85 விழுக்காடு யாருக்குமே பிள்ளை பக்க முடியாது. யார் பிள்ளை பக்கறா? பிள்ளை பக்கறனா என்ன? முக்கி பக்கறதுக்கு பேர் தான் பிள்ளை பக்கறது. இப்போ போறா நீ பிள்ளையா பக்கற, பவுத்த ஒளிச்சோனே உன்னை ஆஸ்பத்திரியில கொண்டு அறுத்து தான் கிழிச்சு எடுக்கிறேன். அதுக்குள்ளே நாங்க பிள்ளைய பத்து விட்டா மயிரை புடுங்கி விட்டா நீ என்ன பெரிய பீத்த கலை மாதிரி பேசிக்கிற? கற்பின் கண்ணகி அரசு யாருன்னு சொல்லியிருக்காங்க? கற்பின் கண்ணகி அரசியா கண்ணகி தான். அடி அக்னி கோத்திரி ராதா செல்வி பத்தினி கண்ணகியை பத்தி நீ இப்படி பேசுறடி? எங்கடி இருந்த ராஜா இத்தனை வருஷமா? ஆனா நீ என்னைக்கு நீ கண்ணகிய பேச ஆரம்பிச்சிட்டியோ, மெரினா பீச்ல கண்ணகி சிலை இல்லப்பா. மெரினா பீச்ல பார்க்காதடா, புதுக்கோட்டை முக்கத்துல போய் பாரு, ஏன் சிலையை தான் திறந்திருப்பாங்க. சத்தியமா சொல்றேன், என்னங்க மாமா நீ என்ன இன்னொரு தடவை கூட தூமி குடிக்க கூட சொல்லு, நான் ஏத்துக்கிட்டு தர்றேன். யாருங்க மாமா? கண்ணகியை பத்தி பேசாத, நான் இதுல நாட்டுக்கு கண்ணகி அரசு கண்ணகி நான் தானடா. அண்டின்னா சொல்லுங்க, என்ன மெய் மறந்து நிக்கிறீங்களே? என் அழகுல மயந்துக்கிட்டீங்களா? அழகு அப்படியே பிளாச்சோல மாதிரி பல 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 பலன்னு இருக்கு. அடிவோடி புழு ஐஸ்வர்யா ராய்க்கு அப்புறம் கப்பே கொடுத்தாங்க. உனக்கு குண்டிகள் ஒரு கப்பு கூட கொடுக்க மாட்டாங்க. சனியை முடிச்சவள குண்டிகள் ஒரு கப்பு கூட நான் காலத்துக்கு வைத்தேன். சடச்சடன்னு பேய் பத்தி பேய் பாரு, வெறும் மூத்திரமா பெய்து பாரு. இந்த நாடத்தை கெடுக்கிறதுக்கு மழை பெய்து பாரு. நீ வச்சனா ஆகாட்டி பெய். எனக்கு ராசி விருச்சக ராசி. எனக்கு ராசி கும்ப ராசிடா. கும்ப ராசி கும்ப ராசி கும்ப ராசி. குத்து பிரிச்சு போடுங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன? ஜோசியக்கா சொல்லியிருக்கார், அம்மா ராதா செல்வி 2027ல உனக்கு எல்லா மேடு குடுகுடுன்னு ஆடுன்னு இருக்காரு. எல்லா மேடு ஆடும், ஆனா அவ பெல்ட்ட பட்டாத்தே ஆடாம இருக்கு. இல்லைன்னா எல்லாம் குடும்பமே காரிப்பனா அதிகாரிங்க பேசுறேன். உனக்கு எனக்கு சொத்து, உனக்கு எனக்கு சொத்து வராதா? பாக்கார சண்டையா? நீ மாமா மேனா, என் மச்சா மேனா? பேசுறா, நீ கட்டின புடிச்சடா பேசுறா. ரூப் தர ரூப் தர ரூப் தர மஸ்தான். கடை அடைச்சிருப்பாங்கம்மா மெடிக்கல். நீ என்ன தொழில் பண்ணு? என்ன 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 தொழில் பண்ணு? வியாபாரம் பண்ணிட்டு. என்ன வியாபாரம்? எல்லா வியாபாரமே. தர்பூசணி பத்திரிக்கை ஒரு வியாபாரம் பண்ணு. ஒரு வியாபாரம் பண்ண முடியாது. பல வியாபாரம் பண்ணணும் முதல்ல. ஒத்த வியாபாரத்தையே பார்த்தோம்னா சரிப்பட்டு வருமா? பல வியாபாரம்
கேட்டேன். அதே பழம் என்ன பழம்? தர்பூசணி. இதுவா? இது இல்ல. இதே அவனை கேட்டாக்க மூதேவி முகரைய பாரு. இது தர்பூசணி. கூடைக்குள்ள வச்சிருக்க 2 பழம். இது தர்பூசணி மாதிரி தெரியலையே. கொமட்டிக்கா சைஸ்ல இல்ல தெரியுது. சரி. பழம் உனக்கு முழுசா வேணுமா கீத்து போட்டு தரவா? இல்ல. உன் பழம் தர்பூசணி பழம். எதுவும் கெமிக்கல் கலந்து சிவப்பு கலர் மருந்தை எடுத்து இன்ஜெக்ஷன் மாதிரி உள்ள செலுத்துவீங்க. நம்ம என்னைக்குமே அப்படிலாம் கிடையாது. சரி. உன் பழத்துல ஏச்சு அப்படி கீத்த பொளந்து வத்தா உள்ள சிகப்பா இருக்குமா? எப்படி? நீ பொளந்துட்டீனா 50,000 ரூபாய் நீ அவதாரம் கட்டணும். எப்படி வாங்கிட்டியா? சரி, பொம்பளைக்கு தானே இன்னைக்கு உலகத்துல சாதகம். நீங்க எங்களை எது செஞ்சாலும் ஒண்ணு கேட்காது. என்ன வேலை பாக்குற? நான் வந்து குஞ்சு வியாபாரம் பண்றேன். என்ன குஞ்ச காணா? அந்த குஞ்சு இல்ல லூசு. நீ குஞ்சுனா செத்துருவேன்னு எனக்கு தெரியும். என்ன மதுக்கு நான் சாவுறேன். உன் கண்ணமே ஏக்கமா இருக்குல்ல. கோழி குஞ்சு. கோழி குஞ்சு. மச்சான் தண்டராஜ் மச்சான். தண்டராஜ் உனக்காக நான் ஒரு கழுத்தரத்தை குஞ்சு வச்சிருக்கேப்பா. கழுத்தத்தை குஞ்சு அருணன்ட்ட குடுறா. எத்தனை குஞ்சு வச்சிருக்கீங்க? 3 குஞ்சு 10 ரூபாய். 3 குஞ்சு. இந்த சைக்கிள் வைப்பாங்க. சரிங்க. 3 குஞ்சு. இன்னொரு குஞ்சு வச்சிருக்கீங்க. நாட்டு குஞ்சு. நாட்டு குஞ்சு. நாட்டு குஞ்சு. அதுக்கு டெம்பர் ஜங்கின் அதிகம். இந்த கழுத்தத்தை இந்த குஞ்சு இருக்கு பாருங்க. போண்டா குஞ்சு. அதுக்கு டெம்பர் கம்மி. நல்லா இருக்கு. ஏன் அப்படி அது மட்டும்? உனக்கு எனக்கு போட்டு. போட்டு. முடிச்சு விடு சுதியா. படிங்க. பிடிக்கவா? தர்பூசணி பழம் தொங்கிருச்சு. தர்பூசணி பழம் தொங்கிருச்சு. இழந்த பழுத்திருச்சு. இழந்த பழுத்திருச்சு. இழந்த பழுத்திருச்சு. இதை நீ மட்டும் ஏறி நீங்க ஊரான் தப்பிச்சுக்கிற பாக்குறீங்க. இல்லப்பா வாங்கி எது வேணாலும் பண்ணலாம். இது நீங்க வேற பொம்பளை பிள்ளையா இருந்தா நீ யாரன்னா அங்க ஏறின்னு பாடி இருப்பீங்க. உள்பட்டுமா எசப்பாட்டு படிக்கும் என் சொட்டு பொண்டுகளா இளவாழ தண்டுகளா எவாகன ஆலமரம் ஆலமரம் ஆலமரம்
லவ் யூடா. ஐ லவ் யூடா. உனக்கு காதல் பண்றேன். அதை பண்றீங்க. அவங்க உங்களை சரியா விட்டுறணும், நேரத்தை சரியா பார்க்கணும். என்னைய பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. உங்களை பிடிச்சிருக்கு? தரமாட்டேன். அப்ப குளிச்சாமியை கட்டிக்க. ஏன் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? கிட்டவா எரிச்ச மசரா இருக்குல்லவா? ராதா தம்பி தம்பி தண்டராசு என்னண்ணே நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே. ராதா தம்பி தண்டராசு அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? ஏன் பூரா மதுரை மீனாட்சி ஆஸ்பத்திரி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணியா கூட்டு வந்திருக்காங்க? பாசத்தில் கேட்குறேன். அதுவும் நான் அதெல்லாம் போயிட்டு போகுது. நீ வாங்க. நீ கிடா குட்டி நீ நான் சொல்லிக்கிறலாம். உனக்கு காய அடிச்சுட்டாங்க குட்டி, நீ மறந்துட்டு கத்துற. போ போ ராதா. எப்பேற்பட்ட காதல் ராதா. என்னை விட்டுட்டு வேற வண்டி ஜம்ப் பண்ணி போயிருவியா? நீ வேற பொம்பளைகிட்ட போயிருவியாடா? நான் போக மாட்டேன். நீ போனாலும் நீ யோக்கியமா இருந்தீனா நான் யோக்கியமா இருப்பேன்டா. அப்படியா? ஆமா. உன் யோக்கியத்துல நாயை அப்படித்தான் கடிக்க விட. கிட்ட வா. சொல்லு. என்னை சண்டை போட்டுக்காம பிடிச்சிருக்கா? என் காதலை சொல்லு. சொல்லுங்க உங்க காதலை. ஏண்டி கழிச்சு? அதே படவா இது? ஏண்டி கழிச்சு படவா? உன்னை தானே செம்மீனே. ஹலோ ஏண்டி கழிச்சு? நாலரை வைங்க. நல்லா வாலிங்க கொஞ்சம் ஏற்றி தம்பி. ஏன் குறைக்கிறீங்க? குறைக்காதீங்க. ஏற்கனவே மழை அடிச்சு கேட்க மாட்டேங்க. வாலிமை ஏற்றுங்க. இன்னும் போட்டு ஏண்டி கள்ளச்சி தெரியலையா? ஏண்டி கள்ளச்சி கோடி வெள்ளச்சி என்ன புரியலையா? நெஞ்சு நோங்குது ஒண்ணு, உன் காடும் போகுது பின்ன, துடிக்குது ஒண்ணு, முள்ள கட்டி அடிக்கிற கண்ணு, நீ காய்தான பழந்தான சொன்னால் என்ன? ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா? வச்சு என்ன புரியலையா? போகுது பின்ன, துடிக்குது ஒண்ணு, கட்டி அடிக்கிற கண்ணு, சொன்னால் என்ன? ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா? ஓடி வச்சு என்ன புரியலையா? அறியாத கேட்டு வைக்கும்
நீ சொல்லு அடி நமக்குள்ள எது கிளி முள்ளு அடிதாவுக்கு தூரம் உள்ள பல்லு சொல்லு என்ன தெரியலையா என்ன புரியலையா போகுது கட்டி என்ன தெரியலையா என்ன புரியலையா பார்த்தீங்களா இப்படித்தான் காதல் பண்ணணும். உங்களை பார்த்தா எனக்கு காதல் வந்துருச்சு. கொட்டை ஏறிடுச்சு. மூச்சு வாங்கி தட கூட மூணு காதல். உங்களை பார்க்கும்போது எனக்கு காதல் வந்துருச்சுங்க. என் காதல் எடுத்து சொல்லவா? கையை விட மாட்டீங்களே. கஞ்சி குடிக்கிற கையை போய் விடுவேன். அதில் மண்டையை தான் விடுவிய போகுமா அது? செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெரும்பருத்தி செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெரும்பருத்தி பாட்டு நானே அழுதேனே அந்த ஞாபகந்த புல்காட்டு செம்மீனி செந்தேனி கண்மூடாதே என்னாலும் என் பாடல் கண்ணீரோடு மானே கலைமானே அந்த வாசகரின் பாட்டு நானே அழுதேனே அந்த ஞாபகந்த புல்காட்டு செம்மீனி செந்தேனி கண்மூடாதே என்னாலும் என் பாடல் கண்ணீரோடு வாசகந்தை
உள்ளத்துல சோகமடி வெள்ளரிச்ச புத்தகம்தான் சொந்த மந்தையில் பயப்பட்ட சித்திருந்தான் காதலின் கோயில் காணவில்லை கிளியை நடிகே நந்தவனை அங்கே வந்த பெண்ணை நீரோ கிளியோ இரமில்லை மாறி சின்ன சின்ன பூவிடிலே வந்து வாங்க நான் படித்தேன் ஆச்சமொழியேனோ அடிப்பட்ட மயிலே பெண்ணே கண்ணே ஆசவச்ச பேரோ அடிப்பட்ட தேனே வீட்டில் தீபம் இல்லை மானே ஆனே கலை ஆனே ஆசையில் பார்த்து நானே அந்த தேனே அந்த நாம போல் காத்து செந்தினி கக்கூடாதே நானும் பாடல் கலீரோடு திலக்குவானேதோ சோகு நீராகாரன் திலக்குவானேதோ சோகு நீராகாரன் மானே கலை மானே சொந்த வாசகமையில் பார்த்து நானே அலரேனே அந்த நாமகள் பூர் காத்து நன்றி நன்றி இப்போ மெலோடி சாங்லாம் ரெசிபி